பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சென்னை மாகாணம் ராமநாதபுரம் ஜில்லா அங்கு பிறந்தவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் என்ற கிராமத்தில் அக்டோபர் 30, 1908 பிறந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்து தாய் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமிய தாய் மடியிலே தவழ்ந்து கிறிஸ்தவ பள்ளியிலே பயின்று அனைத்து சமயத்தினருக்கும் சமுதாயத்தினருக்கும் சொந்தக்காரர்களாக விளங்கியவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரது முழக்கம் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று முழங்கியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அன்பு மிகுந்த சீடராக விளங்கியவர். அதனால் தென்னாட்டு போஸ் என்று அழைக்கப்பட்டவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்த போது அதற்கு ஆயிரக்கணக்கான வீரர்களை தமிழகத்திலிருந்து அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்திலிருந்து அனுப்பிய பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய தேசிய இராணுவத்திலே அதிகமான மறவர்களை பணியில் சேர்த்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிய தலைவர், சமூக தலைவர் என்பதை தாண்டி அவர் ஒரு தேசிய தலைவராக அறியப்படக்கூடியவர். அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து இனத்திற்கும் சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர். அவர் தேசிய தலைவராக இருப்பதனால் தான் அவருக்கு மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு மிக அருமையான சிலையானது செய்யப்பட்டுள்ளது. சிலையானது கொல்கத்தாவில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு தேசிய தலைவர் என்பதனால் தான் அவருக்கு ஒரு மிக வேறு மாநிலத்திலும் கூட அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, பாராளுமன்றத்தில் அவருக்கான அந்த சிலையானது நிறுவப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நமது இந்திய பாராளுமன்றத்தில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அவர் ஒரு ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர். தமிழக அரசியலில் மட்டும் கிடையாது, இந்திய அரசியலிலேயும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் தான் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள் இரண்டுமே ஒரே தேதியில் வரக்கூடியதால் அவர் மிகவும் போற்றப்படக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு சித்தராக இருந்து வாழ்ந்து மறைந்தவர். அதனால் அந்த சித்தர் முறைப்படி அவர் அமர்ந்த நிலையிலேயே அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேவரின் புகழ் ஓங்குக.